ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டு பயங்கர மாதம் இருக்குது. ஆனால் இதுலேயும் பார்வதி தானே என்னையா நடக்குது? பார்வதிக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்கு, அதை பற்றி யாரும் கேட்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பொங்குற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. சரி, இங்கே ப்ரொமோட்டில் பார்த்தீங்கன்னா பாரு வாக் அப்படின்றாரு, பாட்ரம்லன் வாக்குன்றாரு, விக்ரம் வாக்குன்றாரு, கனி வாக்குன்றாரு. அப்படியே டென்ஷன் ஆகிறார். நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் ஷோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவையும் சொல்கிறாரு வாக் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். ஸோ எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் சம்மடி விழுவது போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து எஃப்ஜேக்கு ஒரு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு, நான் சொல்கிற வரைக்கும் உட்காரக்கூடாதுன்னு. ஸோ இங்கே எல்லாமே சேர்ந்து போட்டு பொழக்கிறாங்க போல இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராஜாங்கம் டாஸ்க்கு தர்பீஸ் ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லாருமே நிற்க வச்சுருக்காரு, கூட வந்து விக்கில் சுக்ரீம் நிற்க வச்சுருக்காரு. அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்குறாரு அவரு, அது என்ன அது வாந்தி எடுக்கிறது எப்படி இருக்கும், அதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சின்ன பசங்க டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படின்போது ஆப்போசிட்டில் பார்வதி, புரியுது சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது சார், எம்மா என்ன ஒரு நடிப்பு, அப்படியே சொல்கிறதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி புரியுது சாரம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் விஜய் பார்வதி, நீங்கள் ஒரு விஜய் தானே, நீங்கள் எவ்வளோ ஷோஸ் பார்த்துருப்பீங்க, இன்டர்வியூஸில் எடுத்திருப்பீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஷாக்கிங்காக ஒரு இதை காமிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு டேபிள் வச்சுருக்காங்க, அது பில்டிங் கட்டுற விஷயங்கள் இருக்குது. ஏன் குறிப்பாக அது இருக்குன்னா, அரோராவுக்கும் விஜய் பார்வதிக்கும் நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மேட்ரு ஆபாசமாக குறியீடு காமிச்சாங்கன்னு, அந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட போகுது போல இருக்குது, நல்லாவே தெரியுது. ரைட்ரா, சோழியை முடிச்சிட்டாங்க, விஜய் பார்வதி ரெடியாருமா, முதுகு காட்டுமா, போட்டு டம்பு டம்புன்னு அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாவம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து வாரம் வந்துட்டு அடி வாங்கிட்டு போகிறது விஜய் பார்வதிக்கு வேலையாக போச்சு விஜய் சேதுபதி இருக்கிட்ட. பட் பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்த ப்ரோமோவில் என்ன வருதுன்னு. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.